அவன் தோற்றவன் இல்ல, ஆனா யாருக்கும் வெற்றியாளனா தெரியல. கல்லூரி முடிஞ்சதும் அவனோட நண்பர்கள் எல்லாம் வேலை, சம்பளம், வெளிநாடு. அவன் மட்டும் இன்னும் அதே வீட்ல. அம்மா கேட்பாங்க, எப்ப வேலை? அப்பா பேச மாட்டார், ஆனா கண்கள்ல ஏமாற்றம் தெரியும். உன் நண்பர்கள் கேட்பாங்க, என்ன பண்ற? அவன் சிரிச்சு சொல்வா, பார்க்கலாம். ஆனா அந்த பார்க்கலாம்னு சொன்னதுக்குள்ள எவ்வளவு இரவுகள் அழுதுட்டு தூங்கினான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ. இந்த தடவையாவது நம்ம வாழ்க்கை மாறணும்னு நம்பிக்கை. ஒரு 0.5 வினாடி ரிசல்ட் வந்தது. சாரி, we moved forward with others. அவன் சிரிச்சான். அந்த சிரிப்பு உண்மையா இருந்ததா, ததா இல்ல பழகி போனதா அவனுக்கே தெரியல. அந்த நாள்ல அவன் முடிவு பண்ணினா, இன்னும் யாருக்கும் என்ன நிரூபிக்க வேண்டாம். அவன் தன்னோட பழைய நோட்டுகளை எடுத்தா. தோல்வி முயற்சிகள், மறுக்கப்பட்ட கனவுகள். அதுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் அவன் கவனிச்சா. அவன் ஒருபோதும் நிறுத்தல. வேலை கிடைக்கல, ஆனா கற்றுக்கொண்டே இருந்தா. யாரும் கைத்தட்டல, ஆனா முயற்சியை விடல. காலம் கடந்தது. ஒரு நாள் அவன் போன் ஒலிச்சது. நீங்க தான் நம்ம டீமுக்கு சரியானவர். அவன் சந்தோஷமா குதிக்கல, அமைதியா கண்கள் மூடினா. ஏன்னா இந்த வேலை விட அவன் ஏற்கனவே ஒரு விஷயம் ஜெயிச்சிருந்தா. அவன் கத்துக்கிட்டது இதுதான். வெற்றி என்பது முதல்ல தோல்வியோட நட்பு ஆகிறது தான்.